விஜய் கட்சியில் இணையும் ஓபிஎஸ் மகன் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் மகனாகட்டும் மிக முக்கிய பொறுப்புகளிலே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் மகனுக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது. ஏன்னா அவர்கள் பூராமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட்டு, அதுவும் தேனி தொகுதியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு எம்பி அப்படின்னா நமது ரவீந்திரநாத் அவர்கள் சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் உடைய மகன் அவர்களை சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கடுத்து 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படிங்கிறது பின்புலத்திலே நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 2019 பணத்தை வாரி இறைத்து தான் அவர் ஜெயித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களிலே போயிட்டு இருந்துச்சு. அது உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சொல்லி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே டிடிவி தினகரன் தேனி தொகுதியிலும் அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸும் போட்டி போடுறாங்க. இப்ப அந்த இரண்டு பேருக்குமே ஆதரவாகத்தான், அதாவது இரண்டு பேருமே கூட்டணி, அதே போல பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க. இந்த இரண்டு பேருக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரவாகத்தான் வாக்குகளை சேகரிக்க ஆரம்பித்தார் நமது ரவீந்திரநாத் அவர்கள். ஆனால் இறுதியில் என்ன ஆயிற்று? இரண்டு நபர்களுமே தோல்வியை தழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விஜய் கட்சியில் இணைய போகிறாராம். அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே ஓபிஎஸ் மகன் இணைய போவதாக தகவலும் வெளியாகி இருந்தது. இதைத்தான் ஓபிஎஸ்ஸிடம் நமது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். நான் விஜய் கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நமது ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நான் அதிமுகவை இணைப்பதற்கு, அதுவும் ஒன்றிணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் நீ விஜய் கட்சியில் போய் இணைந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை, நான் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக ஆகிவிடும். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இதை வைத்து விமர்சனங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கு ரவீந்திரநாத் அவர்கள், என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் முன்னிறுத்தி நான் விஜய் கட்சியில் இணைய போகிறேன். மற்றபடி நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைப்பீர்கள், அதன் மூலம் எனக்கு பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தால் இன்னும் 30 ஆண்டுகள் ஆனாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லித்தான் தற்போது விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திலே நமது ரவீந்திரநாத் அவர்கள் இணைய போவதாக தகவல் வெளியாகி, அதுவுமே விஜய் அவர்கள் முதல் மாநாடு போடக்கூடிய அந்த வேளையிலே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. இவர் மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார்களாம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தன்னுடைய மகன் தன் கட்சியில் இல்லாமல் அல்லது எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாமல் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் இணைகிறார் அப்படின்னா தன்னுடைய செல்வாக்கள் முற்றிலுமாக குறைந்து விடுமோ அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் மிகுந்த அச்சத்துடன் இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.